இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஆயில் பஸ்ட்டில் வச்சு அழகான ஒரு சீனரி வந்து எப்படி ட்ரா பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்காக நம்ம லைட் க்ரீனை வந்து யூஸ் பண்ணி 2 பாகமாக நம்ம பிரிச்சுக்கிறோம். சென்டரில் வந்து ரோடு போகிற மாதிரி வரையிருக்காக அந்த கேப் விட்டுட்டு 2 சைடும் க்ரீன் கலர் வந்து கொடுத்துக்கிறோம். ஃபஸ்ட் எடுத்தோடனே பேஸாக நம்ம லைட் க்ரீனை கொடுத்து ஃபுல்லாக நம்ம வந்து கலரிங் பண்ணிக்கிறோம். கலரிங் பண்ணும்போது கேப் இல்லாமல் கலரிங் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபுல்லாக லைட் க்ரீன் வந்து கொடுத்து முடிச்சுட்டு டார்க் க்ரீனை வச்சு நம்ம மேலே வந்து கலரிங் பண்ணிக்கிறோம். லைட்டை விட ஃபுல்லாக டார்க் தெரிகிற மாதிரி இல்லாமல் லைட்டாக அங்கங்கே இருக்க மாதிரி டார்க் க்ரீனை கொடுத்து கலரிங் வந்து பண்ணி முடிச்சுக்கலாம். இப்போது இன்னும் லைட்டான க்ரீனை வச்சு இன்னும் பேஸ்க்காக நல்லா கேப் இல்லாமல் ஃபுல்லாக வந்து கலரிங் வந்து பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து மெர்ச் பண்ணுறதுக்காக விரலை வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா பட்ஸு கூட யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மெர்ச் வந்து பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஃபுல்லாக மெர்ச் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கலரிங் வந்து நல்லா தெரியும். இப்போ ஃபுல்லாக மெர்ச்சிங் வந்து பண்ணி விட்டுட்டு இப்போ சென்டரில் ஒயிட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல பிளாக் கலர் கொடுத்து ரோடு மாதிரி வரக்காக நம்ம பிளாக் கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். பிளாக் கலரை பேஸாக கொடுத்து முடிச்சுட்டு லைட்டாக ஒயிட் மிக்ஸ் பண்ணி விரலை வச்சு மெர்ச் பண்ணி விட்டோம்னா நம்மளுக்கு அது ரோடு மாதிரி கிடைக்கும். 2 சைடும் புக்கள் இருக்க மாதிரி நம்மளுக்கு தெரியும். இப்போது மேலே வந்து வானம் இருக்க மாதிரி வரையலாம். நம்ம வந்து சன்செட் தீம் மாதிரி எடுத்துருக்கோம். அதுக்காக டார்க் ரெட் கலரை யூஸ் பண்ணி நல்லா டார்க்காக கேப் இல்லாமல் கொடுத்து முடிச்சுட்டு கீழே வர வர கொஞ்சம் கேப் விட்டு இப்போ ஆரஞ்சு கலர் வந்து கொடுக்கலாம். டார்க் ஆரஞ்சு கொடுக்கும்போது என்ன பண்ணோம்னா நம்ம வந்து லைட்டாக ரெட் கலர் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கும் மேலே திருப்பி ஆரஞ்சு கலர் கொடுத்து இப்போ ஆரஞ்சு கலருக்கு மேலே எல்லோ கலர் கொடுத்து கீழே வர வர பியூர் எல்லோ வர மாதிரி நம்ம வந்து கலரிங் வந்து பண்ணிக்கிறோம். இப்போ எல்லாத்தையும் மெர்ச் பண்ணலாம். நான் விரல தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது அதை வச்சு எல்லாத்தையும் மெர்ச் வந்து பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் டிஷ்யூ பேப்பர் வச்சு மெர்ச் வந்து பண்ணிக்கலாம். பியூர் எல்லோ கலர் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அதில் லைன்ஸ் வர மாதிரி லைட்டாக ஆரஞ்சு கலரை விட்டு லைன் வச்சு அதையும் நல்லா மெர்ச் வந்து பண்ணி விட்டுக்கலாம். இதோட நம்மளுக்கு ஸ்கை வந்து கிடச்சிரும். இப்போ கீழே வந்து புற்கள் இருக்க மாதிரி வரைகிறதுக்காக டார்க் க்ரீனை யூஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைன்ஸாக நம்ம வந்து இழுத்து விட்டுக்கலாம். இப்போது மேலே சன் வரைகிறதுக்காக ஒயிட் கலர் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே லைட்டாக எல்லோ கலர் மிக்ஸ் பண்ணி சன் மாதிரி வரைஞ்சிருக்கோம். இதில் வந்து பேஸ்டல் கலர் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போது கீழே தூரத்தில் இருக்க பூக்கள் வந்து லைட்டாக டாட்ஸாக தெரியும். அதனால தூரமாக இருக்கிற பகுதிக்கு ஃபுல்லாக டாட்ஸாக வர மாதிரி வரைஞ்சிட்டு பக்கத்தால் வரும்போது கொஞ்சம் பூக்கள் இருக்க மாதிரி வரைஞ்சிக்கலாம். அதுவும் 5 டாட் சேரும்போது ஒரு பூக்கள் கிடைக்கிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஷேப்பில் நம்ம பூக்கள் வந்து இருக்க மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்போ சுற்றியும் கேப் இருக்க இடத்துக்கு லைட்டாக டாட்ஸாக வச்சு முடிச்சுட்டு எல்லோ கலர் யூஸ் பண்ணி பூக்களுக்கு சென்டரில் அந்த எல்லோ டாட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கிறோம். இப்போது இதே மாதிரி இன்னொரு சைட்லேயும் நம்ம வந்து பூக்கள் வந்து வரையலாம். அதுக்காக தூரத்தில் இருக்கிறது டாட்ஸாக வர மாதிரி வரைஞ்சிட்டு பக்கத்தால் வரும்போது நம்ம வந்து 5 டாட் சேர்ந்து பூக்கள் மாதிரி நம்ம வந்து பூக்கள் ஷேப்பில் கொடுத்துருக்குறோம். எக்ஸ்ட்ரா இருக்க கேப்கெல்லாம் டாட்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் வந்து பண்ணி முடிச்சுக்கிறோம். இப்போது எல்லோ கலர் யூஸ் பண்ணி மேலே வந்து டாட்ஸாக வர மாதிரி நம்ம பூக்களுக்கு சென்டரில் நம்ம கொடுத்துருக்குறோம். இப்போது வானத்தில் பறவைகள் பறக்கிற மாதிரி இருக்கிறதுக்காக பிளாக் கலரை யூஸ் பண்ணி நம்ம வந்து பறவைகள் பறக்கிற மாதிரி வரைஞ்சிக்கிறோம். அதுக்காக வி ஷேப்பில் போட்டுட்டு கீழே லைட்டாக இழுத்து விடும்போது நம்மளுக்கு வந்து மேலே பறவைகள் பறக்கிற மாதிரி நமக்கு தெரியும். இதோட நம்ம டிராயிங் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த டிராயிங் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இதே மாதிரி டிராயிங்ஸ்லாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஈஸியான சீனரிஸ் வந்து பார்க்கலான்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த டிராயிங்ஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.